வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சீனா தன்னுடைய 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தோட முதல் பறத்தல வெற்றிகரமா நடத்தி முடித்தவுடன் இந்தியா சீனா போன்று 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான டெவலப்மெண்ட்ல கான்சென்ட்ரேட் செய்யணும். தேஜஸ் MK2 போன்ற 4.5+ விமானத்தை டெவலப் செய்யறத கைவிடணும் அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லி வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது இந்திய விமானப்படை அந்த பேச்சுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அது என்ன விஷயம்? தேஜஸ் MK2 விமானங்கள் இந்திய விமானப்படைக்கு தேவையா? தேஜஸ் MK2 விமானங்களோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன? தேஜஸ் MK2 விமானங்கள் இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டால் விமானப்படையோட செயல்திறன் அதிகரிக்குமா இல்ல அதிகரிக்காதா அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், தற்போதைய நிலையில இந்தியா ஏர் டு ஏர் மிசைல்களுக்காக வெளிநாடுகளை நம்பி இருக்காங்க. அந்த விஷயத்தை மாற்றுவதற்காக இந்தியா அஸ்த்ரா ஏர் டு ஏர் மிசைல் ப்ராஜெக்ட செஞ்சு வந்துகிட்டு இருந்தாங்க. தற்போது ஐரோப்பிய நாடுகளோட மிசைல்களுக்கு சவால் விடும் விதமா இந்தியா அஸ்த்ரா MK3 அப்படிங்கிற ஒரு மிசைலை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த மிசைலோட செயல்திறன் என்ன? எப்படி அஸ்த்ரா MK3 மிசைல் ஐரோப்பிய மிசைல்களை விட சிறந்ததா இருக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்து அஸ்த்ரா MK2 மிசைல இந்தியா இன்னும் டெவலப் தான் செய்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தது. ஆனா இந்திய விமானப்படை தற்போது ஒரு அதிரடியான காரியத்தை செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா அஸ்த்ரா MK2 மிசைல் டெவலப்மெண்டோட உண்மையான ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிற விஷயம் வெளிவந்திருக்கு. அது என்ன விஷயம்? இந்திய விமானப்படை செய்த அதிரடியான விஷயம் என்ன? அஸ்த்ரா MK2 மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வெற்றிகரமா டெவலப் செய்து முடிச்சிட்டு 6ஆம் தலைமுறை போர் விமானத்தை டெவலப் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா தேஜஸ் MK2 அப்படிங்கிற ஒரு 4.5+ ஜெனரேஷன் விமானத்தை டெவலப் செய்யறது சரியான விஷயம் கிடையாது. இந்தியா 5ஆம் மற்றும் 6ஆம் தலைமுறை போர் விமான டெவலப்மெண்ட்ல கான்சென்ட்ரேட் செய்யணும் அப்படின்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லி வந்தாங்க. ஆனா தேஜஸ் MK2 விமானங்கள் குறித்து இந்திய விமானப்படையோட ஸ்டாண்ட் வேற மாதிரி இருக்குது. இந்திய விமானப்படை தேஜஸ் MK2 விமானங்கள் வெற்றிகரமா டெவலப் செய்து முடிக்கப்பட்டவுடன் முதல் ஆர்டரா 120 ஃபைட்டர் ஜெட் விமானங்களை ஆர்டர் செய்வோம் அப்படின்னு HAL நிறுவனத்திற்கு உறுதி கொடுத்திருக்காங்க. இப்படி இந்திய விமானப்படை உறுதி கொடுத்திருப்பது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா தேஜஸ் MK2 விமானங்கள் டெவலப் செய்து முடிக்கப்பட்டாலும் இந்திய விமானப்படை விமானங்களை வாங்கலன்னா HAL நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பா இருக்கும். அதனால முதற்கட்டமா 120 ஃபைட்டர் ஜெட் விமானங்களை இந்திய விமானப்படை கண்டிப்பா வாங்கும் அப்படின்னு உறுதி கொடுத்திருக்காங்க. இந்திய விமானப்படை 120 தேஜஸ் MK2 விமானங்களோடு நிறுத்த மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 200 முதல் 250 தேஜஸ் MK2 விமானங்களை இந்திய விமானப்படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது இந்திய விமானப்படையில ஜாகுவார், மிராஜ் 2000, MiG-29 போன்ற பல்வேறு நாடுகளுடைய விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த விமானங்கள் 2030 2040 வருடத்துக்குள் இந்திய விமானப்படையில இருந்து ரிட்டையர் செய்யப்பட உள்ளது. அதனால தேஜஸ் MK2 விமானங்களை கொண்டு அந்த விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்திய விமானப்படைக்கு 250 விமானங்களுக்கு மேல தேவைப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்திய விமானப்படை சமீப காலங்கள்ல வெளிநாடுகள்ல இருந்து விமானங்களை வாங்குவதை நிறுத்திட்டு உள்நாட்டு விமானங்களை தயாரித்து படையில் இணைப்பதுல அதிக கவனம் செலுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்திய விமானப்படை தற்போது வரைக்கும் 220 தேஜஸ் MK1 மற்றும் தேஜஸ் MK1A விமானங்களை வாங்குவதற்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அதுல 32 தேஜஸ் MK1 விமானங்கள் இந்திய விமானப்படைக்கு ஏற்கனவே சப்ளை செய்து முடிக்கப்பட்டு விட்டது. 83 தேஜஸ் MK1A விமானங்களை தயாரிக்கும் வேலையில HAL ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. கூடுதலா 97 தேஜஸ் MK1A விமானங்களுக்கான ஆர்டரை இந்திய அரசாங்கம் இன்னும் கூடிய விரைவில் கொடுக்க இருக்காங்க. அதனால வரும் காலத்துல மிகப்பெரிய அளவுல இந்தியாவின் உள்நாட்டு விமானங்கள் தான் விமானப்படையில பயன்பாட்டுல இருக்கும்.
தேஜஸ் விமானங்களுக்கு முன்னாடி HF-24 மாருத் அப்படிங்கிற ஒரு இந்திய தயாரிப்பு விமானம் தான் இந்திய விமானப்படையில பயன்பாட்டுல இருந்துச்சு. கிட்டத்தட்ட 147 HF-24 மாருத் விமானங்கள் இந்திய விமானப்படையில பயன்பாட்டுல இருந்துச்சு. அதற்கு பிறகு இந்திய விமானப்படையில சொந்த தயாரிப்பு விமானங்களே இணைக்கப்படல. தற்போது தேஜஸ் விமானங்கள் HF-24 மாருத் விமானத்தின் எண்ணிக்கையை விட அதிக அளவுல இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட உள்ளது. தேஜஸ் MK2 விமானங்கள் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள விமானங்கள்ல இருந்து முற்றிலும் வேறுபட்டது. இந்த விமானங்கள் ரஃபேல் போர் விமானங்களுக்கு நிகரான ஒரு போர் விமானமா இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பழைய தேஜஸ் விமானத்தை விட தேஜஸ் MK2 விமானங்கள் அளவில் பெரிய விமானமா இருக்கும். தேஜஸ் MK2 விமானத்தினால அதிகபட்சமா 17,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். அது மட்டும் இந்த விமானத்தினால 6,500 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். தேஜஸ் MK2 விமானத்தை இயக்குறதுக்கு அமெரிக்காவின் GE நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட F414 இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த இன்ஜினால 110 கிலோ த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். தற்போது உலகில் உள்ள சிறந்த விமான இன்ஜின்கள்ல இதுவும் ஒன்று. இதே GE F414 இன்ஜினை தான் AMCA MK1 விமானத்திலையும் இந்தியா பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. தேஜஸ் MK2 விமானம் ரஃபேல் போர் விமானம் போன்று ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் விமானமா இந்தியா தயாரிச்சு வர்றாங்க. இந்த விமானத்தை பயன்படுத்தி பல்வேறு விதமான ஏரியல் ஆபரேஷன்களை இந்தியாவால கேரி அவுட் செய்ய முடியும். குறிப்பா சொல்லணும்னா ஏர் சுப்பீரியாரிட்டி, கிரவுண்ட் ஸ்ட்ரைக், ரெகனசன், க்ளோஸ் ஏர் சப்போர்ட் போன்ற பல்வேறு விதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இந்த விமானத்தினால அதிகபட்சமா 2000 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். தேஜஸ் MK2 விமானங்கள்னால தொடர்ந்து 3500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த விமானங்கள்னால அதிகபட்சமா 56,758 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்திய விமானப்படையோட இந்த முடிவுல இருந்து வரும் காலத்துல தேஜஸ் MK2 விமானங்கள் இந்திய விமானப்படையோட பிரதான ஃபைட்டர் ஜெட் விமானமா இருக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. தேஜஸ் MK2 விமானங்களை ரஃபேல் போர் விமானங்களோடு இணைத்து பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. என்ன பொறுத்தமட்டில் இந்திய விமானப்படை 120 தேஜஸ் MK2 விமானங்களை வாங்குவதற்கு உறுதி கொடுத்தது ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். ஏன்னா அப்பொழுதுதான் HAL தேஜஸ் MK2 விமானங்களை ஒரு முழு கான்பிடன்டோடு தயாரிக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்த அப்டேட், இந்திய விமானப்படையில பல வருடங்களா R-77 ஏர் டு ஏர் மிசைல் பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. இந்த மிசைல் ஒரு ரஷ்ய தயாரிப்பு மிசைல். சமீபத்துல இந்தியா பிரான்சிடமிருந்து ரஃபேல் போர் விமானங்களை வாங்கினாங்க. அந்த விமானத்துல மிட்டியார் ஏர் டு ஏர் மிசைல் இணைக்கப்பட்டிருந்துச்சு. மிட்டியார் ஏர் டு ஏர் மிசைல் உலகின் தலை சிறந்த ஏர் டு ஏர் மிசைல்கள்ல ஒன்று. மிட்டியார் மிசைலோட செயல்திறன் இந்தியாவுக்கு ரொம்ப பிடிச்சு போனதனால இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள Su-30 MKI, தேஜஸ் போன்ற விமானங்களை இணைப்பதற்கு மிட்டியார் மிசைல தயாரிக்கக்கூடிய ஐரோப்பிய நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனா அந்த ஐரோப்பிய நிறுவனம் மிட்டியார் மிசைல்களை ரஷ்ய தயாரிப்பு Su-30 MKI விமானங்கள்ல பயன்படுத்துவதற்கு மறுத்துட்டாங்க. அதே வேளையில இந்திய தயாரிப்பு தேஜஸ் விமானங்கள்ல பயன்படுத்துவதற்கும் அவங்க ஒத்துக்கொள்ளல. இதற்கு பின்னாடி ஐரோப்பிய நாடுகளோட அரசியல் இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதாவது MRFA கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய ஐரோப்பிய விமானங்களுக்கு ஆதரவா மிட்டியார் மிசைல்களை இந்திய விமானப்படையில் தற்போது உள்ள விமானங்களுக்கு கொடுக்க அந்த நிறுவனம் மறுப்பதா செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிச்சு. இதனைத் தொடர்ந்து இந்தியா தன்னுடைய உள்நாட்டு ஏர் டு ஏர் மிசைல் ப்ராஜெக்டுகளை வேகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்திய விமானப்படையில ஏற்கனவே அஸ்த்ரா MK1 மிசைல்கள் இணைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்து வருது. அஸ்த்ரா MK1 மிசைல்னால 110 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்க முடியும். ஆனா ஐரோப்பிய தயாரிப்பு மிட்டியார் மிசைலோட ரேஞ்சை விட அஸ்த்ரா MK1 மிசைலோட ரேஞ்ச் குறைவாயிருக்கு. இதனால இந்தியா அஸ்த்ரா MK3 அப்படிங்கிற ஒரு மிசைலை தற்போது டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க.
அந்த மிசைல் ஐரோப்பிய தயாரிப்பு மிட்டியார் மிசைல்களை தோற்கடிப்பதற்காகவே இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது மிட்டியார் மிசைல்கள்ல பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்களை விட அஸ்த்ரா MK3 மிசைல்ல பல அதிநவீன தொழில்நுட்பங்களை இந்தியா இணைக்க போறாங்க. மிட்டியார் மிசைல்கள்னால அதிகபட்சமா 250 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள வான் இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அதுவே இந்தியாவின் அஸ்த்ரா MK3 மிசைல்னால 270 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில உருவாக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. மிட்டியார் மிசைலோட நோ எஸ்கேப் ஜோன் அஸ்த்ரா MK3 மிசைலோட நோ எஸ்கேப் ஜோனை விட குறைவாயிருக்கு. இதனால மிட்டியார் மிசைல்களை விட டார்கெட்டை தாக்கக்கூடிய சதவீதம் அஸ்த்ரா MK3 மிசைலுக்கு அதிகமாயிருக்குது. இதிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு இந்தியா ஒரு சரியான பதிலடியை கொடுக்க போறாங்க. எந்த மிசைல எங்களுக்கு தர மறுத்தீங்களோ அதை விட அதிநவீனமான மிசைல நாங்களே சொந்தமா தயாரிச்சு காட்டுறோம் அப்படின்னு இந்தியா சொல்றாங்க. இதன் மூலமா வரும் காலத்துல ஏர் டு ஏர் மிசைல்களுக்காக வெளிநாடுகளை நம்பி இந்தியா இருக்க தேவையில்லை. அஸ்த்ரா MK3 மிசைல்னால ஒலியின் வேகத்தை விட 4.5 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த மிசைல இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள பிரதான ஃபைட்டர் ஜெட் விமானங்கள்ல பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து இது நாள் வரைக்கும் அஸ்த்ரா MK2 ஏர் டு ஏர் மிசைல் டெவலப்மெண்டல் வேலைகள் தான் நடந்து வருவதா சொல்லப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஆனா தற்போது இந்திய விமானப்படை சிறிய அளவிலான அஸ்த்ரா MK2 மிசைல்களை வாங்கி இந்திய விமானப்படை விமானங்கள்ல இணைப்பதற்கு திட்டமிட்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதாவது அஸ்த்ரா MK2 மிசைல் டெவலப்மெண்ட் வேலைகள் அனைத்து முடிக்கப்பட்டு அந்த மிசைல இந்திய விமானப்படை விமானங்கள்ல இணைக்கும் வேலைகள் நடந்து வருவதா சொல்லப்படுது. அஸ்த்ரா MK2 மிசைல்கள் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள Su-30 MKI, தேஜஸ் MK-1A போன்ற விமானங்கள்ல இணைக்கப்பட உள்ளது. இந்த புதிய அஸ்த்ரா MK2 மிசைல்னால அதிகபட்சமா 160 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள வான் இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். அஸ்த்ரா MK2 மிசைல்ல உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஹைலி அட்வான்ஸ் சீக்கர் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக் வார்ஃபேர் என்விரான்மெண்ட்ல சிறப்பா செயல்படும் வகையில இந்த மிசைல்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக இந்த மிசைல்களை ஜாம் செய்ய முடியாது. அஸ்த்ரா MK2 மிசைல்னால அதிகபட்சமா 20 கிலோமீட்டர் உயரத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். இந்த மிசைல் டியூவல் த்ரஸ்ட் பல்ஸ்ட் ராக்கெட் மோட்டாரால் இயக்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Jai Hind.